288 எம்எல்ஏஸ் இருக்காங்க. பட் மகாராஷ்டிரால வந்து பார்த்தோம்னா, ரொம்ப இந்த வாட்டி ரொம்ப காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கு பொசிஷன். எல்லா கருத்து கணிப்பும் எல்லாமே வந்து கருத்து கணிப்பு தான் இப்போதைக்கு வந்து பிக்கெஸ்ட் லூசர்ன்றாங்க எல்லாருமே. ஸோ பட் அதுக்கு என்னன்னா நிறைய இதுவும் பார்த்தேன் நான். அதில் அங்கேயும் வந்து பிரச்சனை என்ன, நோபடி இஸ் ரெடி டு சாக்ரிஃபைஸ் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட். யார் சிஎம்? அஃப்கோர்ஸ் இந்த காங்கிரஸோட ஒரு பெரிய பிரச்சனையே அதுதானே. திடீர்னு வந்து உத்தவ் தாக்கரே வந்து என் பையனை சிஎம் ஆக்குன்னாரு. மோடி ஷா வந்து அந்த கேலி கூத்துக்கு ஒத்துக்கல. அட்லீஸ்ட் ப்ராபபிலி சம் அதர் பர்சன் வுட் ஹவ் அக்செப்டட். இந்த கேலி கூத்துக்கு ஒத்துக்காக தானே பெரிய பிரச்சனையே வந்து. அங்கேயும் போய் வந்து என் பையனை சிஎம் ஆக்குன்னு சொன்னார் அவர் உத்தவ் தாக்கரே. அந்த லாட்லி பேன் சொல்லிட்டு அந்த இது கொடுக்குறாளே, அந்த பணம் கொடுக்குறாளே, அந்த பணம் வந்து ஏற்கனவே அது வந்து கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. அண்ட் டார்கெட் கிளீனாக டார்கெட் பண்ணி அது பண்ணிட்டாங்க. அண்ட் மத்திய பிரதேஷ் மாதிரி நல்ல ஒரு சக்ஸஸ் போல இருக்கு. அதனால தே வில் பிளே செகண்ட் ஃபிடல் நினைக்கிறேன் பிஜேபி. சரி, ஆர்எஸ்எஸ் வந்து ஏன்னா இன்னொன்று பார்த்தோம்னா மகாராஷ்டிராவை பொறுத்தவரை வந்து பிஜேபி இஸ் நாட் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் த ஸ்டேட். அது வந்து பிஜேபிக்கே தெரியும். அது ஒத்த கருத்து யாரா இருந்தாலும் ஒத்த கருத்து இருக்கவங்கள வந்து நம்ம சேர்த்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எலெக்ஷனுக்கு இன்னும் டைம் இருக்குன்ற மாதிரி அவர் சொல்றார். இப்போ வந்து அண்ணாமலை வந்து 28 அன்னைக்கு வர்றாரு, 29th அன்னைக்கு இறங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ அண்ணாமலை அவர்கள் வந்து வரும்போது இந்த சிச்சுவேஷனை வந்து மெஸ்ஸி ஆக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கங்கணம் கட்டின்னு பண்ற மாதிரியே இருக்கு. 1989 நீங்க பாத்தீங்கன்னா அப்போ வந்து ஏடிஎம்கே ரெண்டாவது உடஞ்சுது. ஜா அணி ஜே அணின்னு சொல்லிட்டு இரட்டையிலே முடக்கி வச்சிட்டாங்க அப்பவே. பட் ஜெயலலிதா வந்து என்ன ஆச்சுன்னா பிகாஸ் ஆஃப் செங்கோட்டையனால வந்து ஜெயிச்சாங்க. என்டையர் கொங்கு பெல்ட் வந்து வாஸ் வித் ஏடிஎம்கே. 2026 வந்து ஏடிஎம்கே வந்து ஆட்சிக்கு வரலன்னா சவுத்தில் வந்து கம்ப்ளீட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிடுவாங்க. பட் என்னன்னா அவர் என்ன அது மறக்கிறாருனாக்க, ஒரு 8 எம்எல்ஏஸ்க்கு வந்து சோலி டிபெண்ட் ஆன் சம் அலையன்ஸ் இன் த ரெஸ்பெக்டிவ் பெல்ட்ஸ். இல்லை சில பேர் வந்து இது மாதிரி ஒரு கயோட்டிக் சிச்சுவேஷன்லேயே கட்சி வைக்கணும்னு பார்ப்பாங்க. அப்போதான் தங்களுக்கு மவுஸ் வரும். எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி thousands of men were arrested and put in jail நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆளுமை சக்தியோட ஒரு ஸ்டேச்சரோட தான் அவங்க வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. லேடிஸ்க்கு என்ன ப்ராப்ளமா இல்லை, ஆல்வேஸ் வியூ திங்ஸ் இன் டைரக்ட் வே ஒன்லி. ஜெயலலிதா அதே கேஸ் தான். தமிழக பல்ஸ், இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு. ஸோ மகாராஷ்டிரா பொறுத்தவரை வந்து எல்லாருமே பார்க்குறதா, இட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப்டர் உத்தரப்பிரதேஷ். அதுதான் வந்து பெரிய மாநிலம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்எல்ஏ சீட்ஸ். ஏன்னா இதுக்கு முந்தி அதுக்கு அடுத்த தேர்ட் தான் மத்திய பிரதேஷ், 224 என்னமோ இருக்கு. அது கூட குறைச்சிட்டாங்க இப்போ பிகாஸ் ஆஃப் பிரிஞ்சாப்புறம். பட் இருந்தாலும் வந்து இதுதான் வந்து லார்ஜஸ்ட் ஸ்டேட் எம்எல்ஏஸ் அஸ் ஃபார் அஸ் ஆஃப்டர் உத்தரப்பிரதேஷ் பொறுத்தவரை. 288 எம்எல்ஏஸ் இருக்காங்க. பட் மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப இந்த வாட்டி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கு பொசிஷன். எல்லா கருத்து கணிப்பும் எல்லாமே வந்து கருத்து கணிப்பு தான் இப்போதைக்கு வந்து பிக்கெஸ்ட் லூசர்ன்றாங்க எல்லாருமே. இட்ஸ் பீங் ரெடிக்யூல்ட் பை எவ்ரிபடி. கருத்து கணிப்பே வந்து ஒரு போகஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பொழுதுபோக்கு ஆயிடுச்சு. நீங்க ஈவன் யூ அண்ட் மீ கேன் டூ சம்திங். எல்லாம் சும்மா எல்லாத்தையும் படிச்சு ஆவரேஜா தானே, அதான் ஆவரேஜா 10 இது சேனல் இருக்கு, எல்லாத்தையும் ஆட் பண்ணு, டிவைடட் பை 10 போட்டு இதான் நான் சொன்ன மக்கள் பழிச்சிடுச்சுன்னா அதான் நம்ம தான் கருத்து கணிப்பு நிபுணர்கள். அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஸோ பட் த திங் இஸ், சொல்ற மாதிரி நான் எல்லாத்தையும் பார்த்தேன். ஐ சீன் அப்சர்விங் லாட் ஆஃப் சேனல்ஸ் அண்ட் ரீடிங் ஆன்லைன். ஜேவிசி ஸ்ரீராம் எல்லாரும் சொல்றாங்க. ஸோ அவருமே முதல்ல வந்து இவங்க மகா விகாஸ் அகாதி தான் வந்து அப்பர் ஹேண்டுன்னாங்க. அப்புறம் இப்போ வந்து மகா யுத்திக்கு வந்து கொஞ்சம் இவங்க பிஜேபி அலையன்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றாங்க. பட் அதுவுமே வந்து ரொம்ப ஒரு இஃபியை தான் கொடுக்குறாரு அவருமே. ஜேவிசி ஸ்ரீராம் பார்த்தோன்னா பிஜேபி அலையன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 சீட் 30 சீட்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் 10-15 சீட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணணும், ஹார்டா ஒர்க் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ மெஜாரிட்டியே வந்து கிட்டத்தட்ட 150 கிட்ட தான் வரும்னா தென் அப்போ போட்டியோட கடுமையா இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம், ரைட்? அதனா இதுல 150 சீட்டு வந்திருக்குன்னா இதுக்கு முந்தி லுக் அட் எம்பி சீட்ஸ் அப்படியே மாத்தினோம்னா மெஜாரிட்டி அவங்களுக்கு தான் ஈஸியா வந்துடும். 30x6 180 சீட்டு மேல அவங்க ஜெயிச்சுட்டு வந்துடலாம் இவங்க சிவசேனா யூபிடி. ஸோ பட் அதுக்கு என்னன்னா நிறைய இதுவும் பார்த்தேன் நான். அதுல அங்கேயும் வந்து பிரச்சனை என்ன, நோபடி இஸ் ரெடி டு சாக்ரிஃபைஸ் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட். யாரு சிஎம்? அஃப்கோர்ஸ் இந்த காங்கிரஸோட ஒரு பெரிய பிரச்சனையே அதுதானே.
யார் பதவியில இருக்கிறதுன்னு அவங்களோட ஏமா போயிடுச்சு. எப்ப நேரு பண்ண தப்புனால 1940 நாளைக்கு அவர் நவம்பர் 14th அவர் பிறந்த நாள் வேற. ஸோ நேரு பண்ண தப்பா மக்கள் வந்து அனுபவிக்கிறது இதான் நடக்கிறது. சி காந்தி வந்து சொன்னாரா இண்டிபெண்டன்ஸ் வாங்கின உடனே வந்து கட்சியை காங்கிரஸை கலைச்சிடுங்க. இண்டிபெண்டன்ஸ்க்காக நம்ம ஆரம்பிச்சோம், இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சாச்சு, நம்ம கட்சியை கலைச்சு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம், நம்ம கட்சியை இது பண்ணட்டோம் அப்படின்ட்டு. நேரு தயாரா இல்லை, ஓட்டு வாங்க முடியாதுன்ற பயம் அவருக்கு. ஏன்னா நேருவே வந்து பார்த்தோம்னா he was not a கிரவுண்ட் லெவல் பொலிட்டிஷியன். அவர் சம்சா ஆஃப் காந்தின்னு சொல்லுவாங்க. அவர் காந்தி காலை பிடிச்சி விட்டு இருந்தாரு. காந்தி திடீர்னு எதிர்பாராதமா திடீர்னு அவர் பிஎம் அனௌன்ஸ் பண்ணாரு. அப்ப எல்லாம் பட்டேல் எதிர்பார்த்தாங்க. அப்போ சொல்லுவாங்க படிச்ச வரைக்கும் பட்டேல் வந்து சின்ஸ் கட்சி கட்டுப்பட்டு அவர் கவர்னர் பட்டேல். அந்த மாதிரி இந்த கோட்டரி பிசினஸ் தானே காங்கிரஸ், ரைட்? விசுவாசிக்கு தான் வந்து மதிப்பு, நாட் டு தி இது பார்ட்டிக்கு இது தர்பாரிசம் ஹார்ட் ஒர்க்கருக்கு கிடையாது. ஸோ பட் இங்க வந்து என்னன்னா 3 பேர் சிஎம். எல்லாருக்குமே வந்து சரத்பவாருக்கு வந்து தன் பொண்ணை சிஎம் ஆக்கணும்னு ஆசை, உத்தவ் டாக்கரேக்கு வந்து தன் பையனை சிஎம் ஆக்கணும்னு ஆசை. அதாவது கட்சியே உடைஞ்சது, அலையன்ஸே உடைஞ்சது. நானே ஐ ரிமெம்பர் 2019 வாக்கில் ஒரு போட்டோ பார்த்தேன். இந்த உத்தவ் டாக்கரேயோட ஒய்ஃபும் பையன் நிற்கிறாங்க, பையன் கையில வந்து வாழை பிடிச்சி நிற்கிறாரு அவரு. ஸோ இந்த மாதிரி இந்த ஆவதும் பின்னாலே அழுவதும் பின்னாலே கதை தான் ஞாபகம் வருது எனக்கு. அந்த அம்மா வந்து பையனை சிஎம் ஆக்கணுங்கிற தூண்டுதல் தான் வந்து எல்லாமே நடந்திருக்கு. பிகாஸ் திடீர்னு வந்து உத்தவ் டாக்கரே வந்து என் பையனை சிஎம் ஆக்குன்னாரு. இப்போ மோடி ஷா வந்து அந்த கேலி கூத்துக்கு ஒத்துக்கல. அட்லீஸ்ட் ப்ராபபிலி சம் அதர் பர்சன் would have accepted. இந்த கேலி கூத்துக்கு ஒத்துக்காத தானே பெரிய பிரச்சனையே வந்து. அங்கேயும் போய் வந்து என் பையனை சிஎம் ஆக்குன்னு சொன்னார் அவர் உத்தவ் டாக்கரே. சரத்பவாருக்கு வந்து அது அவர் அட்லீஸ்ட் அந்த விஷயத்து சரத்பவார் வாஸ் ஸ்ட்ராங். நீ எவனா சிஎம்மா இருந்துக்கோ, உன் பையனா தர முடியாது, அந்த விஷயத்தை சரத்பவார் நம்ம பாராட்டணும். அந்த பிரச்சனை குடும்ப அரசியல தானே வந்து அலையன்ஸே உடஞ்சி. இல்லாட்டி இந்த உண்மை ப்ராப்ளமே கிடையாது பிஜேபி சிவசேனா. அவங்க பண்ண எல்லாம் தப்பான முடிவு முதல்ல எடுத்துட்டாங்க. 2019 வந்து பிஜேபி ஒன்லி ஆஸ்க்ட் ஃபார் எக்ஸ்ட்ரா 4-5 சீட்ஸ் என்னமோதான். அப்போ வந்து முடியாதுன்னு சொன்னாங்க சிவசேனா. அப்ப தனியா நின்றுதான் வந்து they got more seats than சிவசேனா. அப்போ அதுலதான் வந்து அவருக்கு செம காய்ச்சல் ஆயிடுச்சு உத்தவ் டாக்கரேக்கு. எப்படியாவது நான் என்ன பார்த்தேன், தான் வந்து நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று சொல்லிட்டு அதான் கட்சி. இந்த அரசியலை பொறுத்தவரை வந்து வாய்ப்புகள் காத்துட்டே இருக்கணும் போல இருக்கு. பழி வாங்குறதுங்கிறது இதுதான் 2014 நடந்தது. இது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சீட்டு கேட்டு தரலாம் இவங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது. ஸோ இவங்க எல்லாமே இந்த குடும்பத்துக்காக வந்து இது அலையன்ஸை உடைச்சு எப்படியாவது தன் பையனை வந்து கொண்டு வரணும்ன்றது. ஸோ மாதிரி ஒரு இந்த கேவலமான அரசியல். அந்த காமெடி என்னன்னா, சப்போஸ் இஃப் பால் டாக்கரே ஹேட் பீன் அலைவ், அவர் என்ன பண்ணிருப்பாருன்னு தெரியல. அது இல்லை, அந்த வரைக்கும் வந்து சரத்பவாரை வந்து எடுத்துட்டு தான் இருந்தார் அவர். ஏன்னா சரத்பவாரை தான் வந்து கட்சியை உடைச்சார். அப்போ ஜகன் புஜ்பல்லாம் வெளில கொண்டு வந்தார் அப்பதான் சரத்பவார். ஸோ அதே சம காய்ச்சல் இவருக்கு பால் டாக்கரேக்கு சரத்பவார் மேல. அட்லீஸ்ட் பால் தாக்கரே வந்து காங்கிரஸோட வந்து அலையன்ஸ்ல என்ட்றது விட்டுருக்க மாட்டாரு, ஒத்துட்டு இருக்க மாட்டாரு. மோரோவர் இல்ல டெஃபினட்டா வந்து இட் would have been சொல்லுவாங்களே, it would have turned in his grave அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அந்த அளவு இவங்க அரசியல் எப்படிலாம் ஆய்க்கிறதுன்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஒய்ஃப், இது மாதிரி ஒய்ஃபோட ஆசை வந்து எப்படிலாம் கொண்டு நிறுத்திட்டு பாருங்க. ஸோ he is now forced to do what all he was opposing all along, இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு குடும்ப அரசியல் அப்படின்னும் போது என்ன மாதிரிலாம் ஒரு குழந்தை நிறுத்துறது. பட் இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை பார்த்தோம்னா 2 பேருமே வந்து ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் இவங்க யூபிடி சைடு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்த மாதிரி இருந்தது, இவங்க வீக்கா இருந்த மாதிரி இருந்து. இப்போ கொஞ்சம் மேலே குழந்தை நிறைய ஒதுக்கி ஏதாவது சொல்லுங்க 2000 ரூபாய். ஐ திங்க் பொண்ணா போறதா ஈஸின்னு நினைக்கிறேன். ஈஸியா பணத்தை வாங்கின்னு வீட்டில் உட்காந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு நாடு இப்போ. பட் ஆக்சுவலா அவங்க கொஞ்சம் திருப்தி பீப்புள் போல இருக்கு. அவங்க வந்து இந்த 2000 வாங்கிட்டு இங்க மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட்டாவே இட் டசன்ட் கெட் ட்ரெயின் டு டாஸ்மாக் மாதிரி அங்கே கிடையாது. அந்த லாட்லி பேன் சொல்லிட்டு அந்த இது கொடுக்குறாளே, அந்த பணம் கொடுக்குறாளே, அந்த பணம் வந்து ஏற்கனவே அது வந்து கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. அண்ட் டார்கெட் கிளீனாக டார்கெட் பண்ணி அது பண்ணிட்டாங்க. அண்ட் மத்திய பிரதேஷ் மாதிரி நல்ல ஒரு சக்ஸஸ் போல இருக்கு அது போயிருக்கு. அதான் இவங்க புலம்புறாங்க, எங்க ஸ்கீமை நீ போய் திருடிட்ட அப்படின்றாங்க இவங்க. பட் அது என்ன 10,000 10,000 rupees ஃபார் அன்எம்ப்ளாய்டு யூத் சம்திங் லைக் தட். எக்கச்சக்கமான ஸ்கீம்.
அது மாதிரி அள்ளி விட்டுன்ற யார் பணம்? மக்கள் வரி பணம் தான். பிஸ்கல் ப்ரூடன்ஸ்ன்றதே இப்போ வந்து போயிடுச்சு. அதான் தட் இஸ் இந்த இவர் சொல்லுவார், அவர் விஜய் மால்யா சொல்லுவார், நல்லதோ கெட்டதோ ஸ்டார்ட் வித் ஃப்ரம் தமிழ்நாடு அண்ட் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் இந்தியான்னு. இங்கே தான் கமல்ஹாசன் சொன்னான், நான் வந்து வில் கிவ் 1000 rupees டு ஆல் எலிஜிபிள் விமென்னா. உடனே ஆரம்பிச்சா அப்போ கர்நாடகா 2000 ரூபாய் ஆச்சு. இப்போ அங்கேயே 2000 ரூபாய், காங்கிரஸ் 3000 ரூபாய் தரான்றாங்க. காங்கிரஸ் வந்தாங்க இது பெண்களுக்கு. அப்போ வேலைக்கே போவானா எல்லாரும். எங்கே பணம் வரும்னு தெரியல. நோட்டை அடிக்க முடியும். இந்த நாட்டை வந்து குட்டிச்சோர் ஆக்குறது தான் எல்லாருக்கும் வேலை. பட் என்னன்னா அது ஒரு பக்கம் இருந்தா கூட, பட் மெயின் திங் இஸ் தி அரித்மெட்டிக். இப்போ இதில் என்ன, பிஜேபிக்கு ஒரே ஒரு சான்ஸ் என்னன்னா, இந்த சைடில் ரொம்ப குழப்பங்கள் இருக்கு காங்கிரஸ் அலையன்ஸ் சைடில். மோரோவர் உத்தவ் டாக்கரேவும் தனக்கு சிஎம் வராதுன்னு அவருமே வந்து நல்லா ஒரு என்ன சொல்றது, தீயா வேலை செய்வாரான்னு டவுட் தான் அவரு. ஸோ அவங்க அலையன்ஸும் வந்து ஒரு மாதிரி இஃபியா தான் இருக்கு. இவங்க வந்து இந்த பக்கம் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனால் இவங்களுமே சிஎம் அனௌன்ஸ் பண்ணல யாருமே. பிஜேபி சைட்லயுமே வந்து யார் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்றத அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களும் வச்சிருக்காங்க. அப்படின்னா பிஜேபியால வந்து இஸ் ரிசைனிங் ஃப்ரம் பார்ட்டி அண்ட் ஜாயினிங் சிவசேனா அண்ட் கண்டெஸ்டிங் ஃப்ரம் சிவசேனா சிம்பிள். அதே மாதிரி அங்கேருந்து இங்க வர்றாங்க. என்னமோ இந்த சரத்பவார் பண்ற பாலிடிக்ஸ் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சேம் டே சேர்ந்து அன்னைக்கே வந்து டிக்கெட் கிடைக்குது இதுக்கு தேர்தல் நிக்கிறதுக்கு. அந்த என்சி சைனா வந்து அதே மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. இல்லை, இட் இஸ் ஓகே, சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ வந்து டாக்டிக்கல். சரத்பவாரே அது எல்லாம் மண்டை காஞ்சி போயிருக்காங்க, நம்ம பண்றதுலாம் இவன் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நான் இவரு தேவேந்திர ஃபட்னாவிஸ் வந்து பயங்கரமான அரசியல்வாதி தான். ஏன்னா அந்த காலத்திலே when 1760 வந்து after third battle of Panipat, when Marathas lost, திரும்பி ஓடி வந்துட்டாங்க. நாடே வந்து மகாராஷ்டிரா திடீர்னு வீக் ஆயிடுச்சு. அப்போ 1761 அப்பதான் நானா ஃபட்னாவிஸ் ஒருத்தர் இருந்தார் மினிஸ்டர். அவர் தான் வந்து திரும்பி தூக்கி நிறுத்தினாரு மகாராஷ்டிரா இந்த மராட்டா ஃபெடரேஷன். டில் ஹி டைட் இட் வாஸ் ஸ்ட்ராங். அவர் மினிஸ்டர் தான். அவர் வாஸ் நாட் அ பேஷ்வா, நானா ஃபட்னாவிஸ். அதே அந்த ஃபட்னாவிஸ் அதே அந்த இதுதான் போல இருக்கு, அந்த ரத்தம் இருக்கு, அரசியல் இது இருக்கு, சாணக்கியத்தனம் இருக்கு இந்த தேவேந்திர ஃபட்னாவிஸ்க்கும். அப்கோர்ஸ் இவருமே வந்து தீவிர ஆர்எஸ்எஸ் தான் அவரு. ஸோ ஹஸ் காட் தி ஆர்எஸ்எஸ் பேக்கிங். நான் மராத்தா வசந்த் சாத்தியக்கு அப்புறம் ஒரு நான் மராத்தா அப்படின்றாலே, அதான் நான் மராட்டா, அதுதான் ஆர்எஸ்எஸ் சப்போர்ட் பிளஸ் சாமர்த்தியமா அதை வந்து பிஜேபி காய் நகர்த்தினாங்க. அதை சப்போஸ் திரும்பி மராட்டாவை வந்து இது பிறவச்சுக்கோனான்னு சொல்லிட்டு ஷிந்தேக்கு பதவியை கொடுத்து இவரை டெப்டி சிஎம் ஆக்கினாங்க. இவர் அப்கோர்ஸ் ஃபட்னாவிஸை பொறுத்தவரை அவருக்கு இன்னும் வயசு இருக்கு, அவருக்கு இன்னும் ஸ்டில் 40 கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் இன்னும் சென்ட்ரல் சைட்லயும் போகலாம், அவர் பெரிய மினிஸ்டர் எல்லாம் நிறைய. பட் டோன்ட் யூ திங்க் ஆர்எஸ்எஸ் வந்து இந்த டோர் டு டோர் கேம்பெயினை நாக்பூர் வந்து அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றதால வந்து ஆன்டி இது மாதிரி ஆன்டி நேஷனல் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களால கேரக்டரைஸ் பண்ணக்கூடிய இந்த காங்கிரஸ் மாதிரி பீப்புள், அப்புறம் அந்த எம்ஐஎம் இவங்களாம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, டோன்ட் யூ திங்க் ஆர்எஸ்எஸ் வில் பிளே இட்ஸ் பார்ட் டு த ஃபுல்? ஆர்எஸ்எஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆர்எஸ்எஸ் கடத்துல இறங்கி இருக்குன்னு தான் சொல்றாங்க இப்போ. ஏன்னா ஒரு வாட்டி காமிச்சிட்டாங்க இல்லையா, யூபி அண்ட் இதுல வந்து காமிச்சிட்டாங்க. ஆர்எஸ்எஸ் வரலன்னா என்ன நடக்கும்ன்றத பயத்தை காமிச்சிட்டாங்க இவங்களுக்கு, பிஜேபிக்கு. அதனால they will play second fiddle நினைக்கிறேன் பிஜேபி. சரி, ஆர்எஸ்எஸ் வந்து ஏன்னா இன்னொன்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிராவை பொறுத்தவரை வந்து பிஜேபி இஸ் நாட் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் த ஸ்டேட். அது வந்து பிஜேபிக்கே தெரியும். அது ஒன்லி இன் 2014 when they contested independently, அப்பதான் அவங்க சிம்பிள் பாப்புலர் ஆச்சு எல்லா ஊருக்குமே. அப்பதான் அது வரைக்குமே வந்து they are playing second fiddle தான். சிவசேனா வந்து மேஜர் பாட்டா தான் இருந்தாங்க. சரி, நீ இருந்துக்கோ, எனக்கு எம்பி சீட்டை கொடுத்துட்டு நான் வந்து அப்படிதான் வந்து இந்த மாதிரி இந்த ஏடிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் மாதிரி தான் இருந்தது அப்போ பிஜேபி சிவசேனா. இவன் வந்து சீட்டு தரமாட்டேன்னு தான் வந்து தேவர் ஃபோர்ஸ்ட் டு கண்டெஸ்ட் ஆல் ஓவர் த ஸ்டேட். ஸோ வந்து ஒரு பெரிய இதுதான் வரப்பிரசாதமாக போயிடுச்சு அப்போ பிஜேபிக்கு. அப்போ ஸ்டேட் ஃபுல்லா வந்து இது கமல் வந்து பரவிச்சு. இப்போ அதே தான் அவங்க ஒரு சேலஞ்சு, கட்சியை வந்து வளர்க்கறது ஒரு சேலஞ்சு தான். எல்லாம் ஒரு பெரிய பெரிய மாநிலம் அது. பிளஸ் அது அந்த டெஸ்பரேட் சிச்சுவேஷன் இருக்கும்போது தான் அந்த பார்ட்டி அப்பாரட்டஸ், அந்த பூத் இதெல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஒரு டெஸ்பரேட் சிச்சுவேஷன் இருக்கும்போது தான். காங்கிரஸ் எதுக்கு விளங்காம போயிடுதுன்னா, ஆல்வேஸ் எதர் ஆஃப் த டிராவிடியன் பார்ட்டிஸ் வந்து தே கேன் பிகி பேக். அதனால வந்து அவங்களுக்கு இதெல்லாம் மெனக்கெடணும்னு அவசியமே கிடையாது. அங்கே போயிட்டு கடைசி நிமிஷம் பார்லேஸ்ல வந்து உட்கார்ந்துட்டு
என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு சம்திங் தே கேன் டூ சம்திங் அபவுட் இட். இப்போ கலைஞர் பிறலையே வந்து 63 சீட்ஸ்லாம் வந்து அவங்க வாங்கினது 63 நாயன்மாராக போயிட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு பஞ்சபாண்டவர் திரும்பி வந்தான்னு கலைஞர் வந்து கமெண்ட் அடிக்கிற மாதிரி தான் வந்தாங்க அவங்க. அது வந்து தே ட்ரை டு பஞ்ச் அபவ் தேர் வெயிட். அது இந்த ஸ்கேண்டல்லாம் மாட்டிட்டு எல்லாம் தயவுமால மேலே வந்து உட்காந்து என்கொயரி பண்ணிட்டு அது மாதிரி இருந்ததால அது ஒரு டியூரஸில் வந்து கலைஞராக விட்டு கொடுத்தது. அது அசச்சு வந்து அந்த இது ஒரு டெஸ்பரேட் சுச்சுவேஷன் இருக்கும்போது தான் வந்து பார்ட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். இப்போ வந்து நோபடி கேன் டிஸ்கவுண்ட் இல்லையா, பிஜேபி வந்து நோட்டாதுன்னு சொல்லிட்டு இப்போ டபுள் டிஜிட் வந்தாச்சு. இப்போ இனிமேல் ஆன்வோர்ட் அண்ட் அப்வோர்ட் வரதான் சான்ஸ் இருக்கு, ப்ரொவைடட் தே பிளே தேர் கார்ட்ஸ் ஸ்மார்ட்லி. அது அண்ணாமலை அவர்கள் வந்து தான் பண்ண முடியும். பட் இது மாதிரியான ஆன்டி பார்ட்டி ஆக்டிவிஸ்ட்ல இன்டல்ஜ் பண்றவங்கலாம் தேவதாட்சணை இல்லாம வந்து ஒழிச்சு கட்டணும். என்ன தூத்துக்குடியில வராது அவ்வளவுதானே, அது வரலன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறணும், அவ்வளவுதான். அதான் தே கேன் ஸ்ட்ரென்தன். ஜார்க்கண்ட் வந்து இன்னும் பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றாங்க பத்தி, ஆனா ரொம்ப இது பண்ணல. ஏன்னா அங்கேருந்து பட் ஜார்க்கண்டோட மகாராஷ்டிரா தான் நம்மளை பொறுத்தவரை வந்து கீ ஸ்டேட். ஏன்னா ஃபினான்ஷியல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா வந்து பாம்பே, மணி பேக் இல்லையா, பாம்பே வந்து மகாராஷ்டிரா தான். ஏன்னா மகாராஷ்டிரா தான், இஃப் மகாராஷ்டிரா கோஸ் டு காங்கிரஸ் அவ்வளவுதான் முடிஞ்சது, பணத்தை சுட்டிடுவானுங்க அப்படியே போட்டு. ஏன்னா பிஎம்சி கார்பரேஷன் வந்து இட் இஸ் த பிகெஸ்ட், இட் இஸ் ரெவென்யூ வந்து more than any other state also, lot of states also in India. Correct. So BMC-லாம் அப்புறத்தையுமே தான் பண்ணுவாங்க. நிறைய இது இருக்கு, சாலை இது இருக்கு. பிஜேபிக்கு வந்து இது ஜெயிச்சே ஆகணுங்கிற கட்டாயம் இருக்கு மகாராஷ்டிரா. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் சின்சியா ஒன் ஹரியானா கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா போவாங்கன்னு தோணுது. இல்ல ஆக்சுவலி they will get confidence to indulge in riots also. அதான் அது ஒன்று இருக்கு. ஸோ பட் மெயினா வந்து இங்க ஜார்க்கண்ட்ல வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணல. மகாராஷ்டிரா தான் வந்து we have been following. ஏன்னா ஜார்க்கண்ட் ஆஃப் கோர்ஸ் நிறைய மினரல் ரிச் ஸ்டேட். ஸோ இட்ஸ் நாட் எலெக்ஷன். இன்னைக்கு வந்து ஐ திங்க் 43 20th அன்னைக்கு 38 மொத்தம் 81 கான்ஸ்டிட்யூன்சிஸ். ஸோ 2 phases. இன்னைக்கு 13ஆம் தேதி 20ஆம் தேதின்னு சொல்லிட்டு பாப்போம். ரெண்டுமே எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் 23rd தான் வந்துடுறது, 23 வருது இல்லையா. ஸோ அதனால அது தெரியும். பட் இது மெயினா ஃபோக்கஸ் வந்து மகாராஷ்டிரா தான். ஸோ அதுக்கு தான் பிஜேபிக்கும் வந்து இதுவா they'll be concentrating more. of course ஜார்க்கண்ட்லயும் இமிகிரேஷன் இஷ்யூலாம் இருக்கு, இல்லீகல் பங்களாதேஷிஸ்லாம் இருக்காங்க, அவங்களாம் வந்து இது பண்ணணும். ஸோ அது வேற இருக்கு. ஸோ நிறைய அஃப்கோர்ஸ் இப்போ ட்ரம்ப் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஸோ அதனால அந்த இம்பேக்ட்லாம் இருக்கு, எப்படி மாறும்னு தெரியாது லோக்கல் சுச்சுவேஷன். ஸோ எனவே பாலிடிக்ஸ் இஸ் கெட்டிங் மோர் அண்ட் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஸோ நமக்கும் வந்து நல்ல ஒரு வாய்ப்பு. ஸோ இப்போ திடீர்னு முதலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இப்போ தமிழிசை வந்து ஏடிஎம்கே பாஜக அலையன்ஸ் வந்தால் நல்லது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் உங்கள் பற்றி என்ன நினைக்கிறீங்க? வாட் இஸ் யுவர் கருத்து? நடக்குமா இல்லை அண்ணாமலையை பைபாஸ் பண்ணி ஏதோ ஒரு 100 ரூட் அண்டர் கிரவுண்ட் வேலை பண்ணுறாங்களா இவங்க? வாட் யூ திங்க்? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து கேட்குறாங்க. அந்த ஆக்சுவலாக அந்த ப்ரெஸ் மீட் வந்து முடிய போகிற நேரத்தில் வந்து ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் வந்து பாஜகவுக்கு வந்து நீங்கள் அலையன்ஸ்க்கு ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒத்த கருத்து யாராக இருந்தாலும் ஒத்த கருத்து இருக்கவங்கள வந்து நம்ம சேர்த்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எலெக்ஷனுக்கு இன்னும் டைம் இருக்குன்ற மாதிரி அவர் சொல்கிறார். அவர் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டோட ஒரு 90% வந்து வாஸ் எய்ம்ட் அட் சிஎம் தான். ஏன்னா சிஎம் வந்து ரொம்ப டெரோகேட்டரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவர் முன்னாள் முதல்வர் 4 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காருன்ற ஒரு அதை பற்றி கன்சிடர் பண்ணாமல் அவர் வந்து ரொம்ப டெரோகேட்டரி லாங்குவேஜில் அவர் வந்து பேசியிருந்தார். கரப்பாம்பூச்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசினதுக்கு அவர் வந்து ஒரு ரிப்போஸ்ட் ஒன்று கொடுத்து முடிச்சிட்டாரு. அந்த நேரத்தில் வந்து கடைசி நேரத்தில் கேட்கும்போது இந்த வார்த்தை சொல்கிறார், ஒத்த கருத்து இருக்கவங்களுக்கு நம்ம கூட்டணிக்கு வரலான்ற மாதிரி அவர் சொல்கிறார். கேட்டகரிக்கலாக சொல்ல பட் சொல்கிறார். அதுதான் பேக்ரவுண்டு. இதை வந்து இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, முன்னாள் மாநில தலைவர், தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் வந்து அவங்க இதுக்காகவே காத்துட்டு இருந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, டிஎம்கே வந்து ஆட்சி கட்டிலேருந்து இறக்கணும், அதுக்கு வந்து உறுதியான எல்லா இதுவும் வந்து உறுதியாக எல்லாம் வந்து அணிதிரளணும், உதிரியாக போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு
இதில் பேசியிருக்காங்க, ஒரு ஃப்ளவரி லாங்குவேஜில் பேசியிருக்காங்க. இது வந்து எப்படின்னா, ஏற்கனவே வந்து இது மாதிரி பேசிட்டு உள்துறை அமைச்சர் வந்து அவங்கள கூப்பிட்டு கண்டிச்சதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அதுலேருந்து வந்து அவங்க எதுவும் வந்து பாடம் கற்றுக்கலன்னு சொல்லிட்டு தான் தெரிய வருது. தவிர இப்போ வந்து அண்ணாமலை வந்து 28 அன்னைக்கு வர்றாரு, 29th அன்னைக்கு இறங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எவ்வளோக்கு எவ்வளோ அண்ணாமலை அவர்கள் வந்து வரும்போது இந்த சிச்சுவேஷனை வந்து மெஸ்ஸி ஆக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கங்கணம் கட்டின்னு பண்ற மாதிரியே இருக்கு. அவங்க வந்து ஏற்கனவே வந்து இதுக்கு வந்து ஒரு கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க, டு ரன் த அஃபேர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பிஜேபி. அவங்களாம் இதை பற்றிலாம் ஒன்றுமே சொல்லலை. இவங்க வந்து எதுக்கு முந்திட்டு வந்து ஒரு மைக்கு முன்னாடி நின்னாக்க ஏதோ தான் தோன்றித்தனமாக பேசுறது வாடிக்கையாகி போச்சு அவங்களுக்கு. இது ஏற்கனவே வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து லண்டனுக்கு போகிறதுக்கு முன்னாடி கடைசி மீட்டில் வந்து எடப்பாடி அவர்களை வந்து ரொம்ப கண்டித்து பேசிட்டு போனார். அது வந்து அதோடு நிற்கிறது. அதுதான் வந்து அஃபீஷியல் ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் பிஜேபி ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும். இவங்க எதுக்கு வந்து ஏடிஎம்கேவோட நிற்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க, இல்லாட்டி ஒரு பேரலாக வந்து ஒரு லீடர்ஷிப் ஒன்று கிரியேட் பண்ணணும்னு பார்க்குறாங்களா, ஒன்றும் புரியல. அவங்களோட நடவடிக்கை வந்து ரொம்ப புதிராக இருக்குது. ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து பிஜேபியில் வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து எப்படி ஏடிஎம்கேல ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு பிஜேபியோட கூட்டணி இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்களோ, அதே மாதிரி பிஜேபியும் ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஏடிஎம்கேயோட இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த வந்து எண்ண ஓட்டம் இருக்கு. பட் பார்ட்டி ஸ்டான்ஸ் அப்படின்னு வரும்போது காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு வந்து இன்ஃபேக்ட் 8 எம்எல்ஏஸ்க்கு வந்து இங்க வந்து ஜெயக்குமாருக்குலாம் வந்து உங்களுக்கு தேவையில்லை, பிஜேபி தேவையில்லை. அவருக்கு வந்து அந்த ராயபுரம்ல வந்து அவங்களுடைய சிறுபான்மையினர் ஓட்டு போகிறோம். பட் கொங்கு ஏரியாலலாம் வந்து அவங்களுக்கு ஒரு 7 எம்எல்ஏஸ்க்கு வந்து அவங்க வாழ்வாசாவா போராட்டம் இருக்கு. அதுக்கு வந்து தே ஹாவ் டு பி இன் சம் சார்ட் ஆஃப் அலையன்ஸ். தனியா இருந்தான்னாக்க ஏடிஎம்கே தேராதுன்றது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ வந்து அவங்க வந்து தூத்து விடுறாங்க. அந்த 6 பேர் வந்து போயிட்டு ஒரு 6 பேர் டீம் வந்து போயிட்டு இவர்கிட்ட எடப்பாடியார்கிட்ட வந்து பலப்படுத்தணும்னு சொல்லிட்டு யாரையெல்லாம் இந்த கட்சியிலேருந்து வெளியே போனாங்களோ அவங்களெல்லாம் திருப்பி கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட 2 டைம்ஸ் அவரை வந்து மீட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவர் புடி கொடுத்து பேசலை அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் ஓப்பன் சீக்ரெட். பட் வந்து இவங்களோட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய பிஹேவியர்ன்றது வந்து ரொம்ப தப்பு. எடப்பாடிக்கு இன்னொரு லைஃப் கொடுக்குற மாதிரி இருக்கு இல்லையா? நம்மளை பொறுத்தவரை வந்து பிஜேபி வளரணும்னா ஏடிஎம்கே கொஞ்சம் வந்து இது வீக்கன் ஆகணும். ஆமா இல்லையா? ஆமா. ஏன்னா இது வந்து இட் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் 1989 நீங்க பாத்தீங்கன்னா அப்போ வந்து ஏடிஎம்கே 2ஆ உடைஞ்சுது. ஜா அணி ஜே அணின்னு சொல்லிட்டு இரட்டையிலே முடக்கி வச்சிட்டாங்க அப்பவே. பட் ஜெயலலிதா வந்து என்ன ஆச்சுன்னா பிகாஸ் ஆஃப் செங்கோட்டையனால வந்து ஜெயிச்சாங்க. என்டையர் கொங்கு பெல்ட் வந்து வாஸ் வித் ஏடிஎம்கே. அப்போ இவங்க வந்து ஜானகியை வந்து ஜெயிக்காம அப்புறம் வந்து இது பண்ணிட்டாங்க, கட்சி அரசியல் விட்டே போயிட்டாங்க. பட் அப்ப கூட வந்து என்ன சொன்னார்னா இவங்க அட்வைஸ் பண்ணது சோ இருந்தார். அப்போ சோ அட்வைஸ் பண்ணது என்னன்னா, நீங்க இப்ப ஜெயலலிதா சப்போர்ட் பண்ணீங்கன்னா வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங் ஃபேக்ஷன் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நமக்கு ஒண்ணு காங்கிரஸ் வளராது கட்சியில. காங்கிரஸ் செகண்ட் ஃபிட்ல ஜாலராலாம் அடிச்சுட்டு இருக்கோம். இன்ஸ்டன்ட் நீங்க வந்து இந்த இன்னொரு ஃபேக்ஷன் சப்போர்ட் பண்ணுங்க, அவங்க வந்து வீக்கா இருப்பாங்க, உங்களுக்கு வந்து விசுவாசமா இருப்பாங்கிறது தான் அவரோட ஏமா இருந்தது. பட் அப்ப வந்து வாழப்பாடி இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து குழப்பி விட்டு தே வெண்ட் வித் ஜெயலலிதா. ஸோ தே ஸ்ட்ரெங்தன். அப்புறம் காங்கிரஸ் வளரவே முடியல. ஏன்னா அப்போ வந்து காங்கிரஸ் 90% ஓட்டு வாங்கிச்சு அப்போ தனியாவே கிட்டத்தட்ட அந்த சமயத்தில். ஸோ அதான் இப்போ தட்ஸ் வாட் பிஜேபி லேர்ன்ட் இன் மகாராஷ்டிரா. இப்போ ஷிண்டே ஆதரிக்கிறதுக்கு காரணமே அதான் ஒரு ரீசன். ஒரு வீக்கர் ஃபேக்ஷன் ஆதரிச்சா அவன் நம்ம ஜாலரா அடிப்பான். இப்போ இதே உதவ் தாக்கரே கூட போகலாம். இவங்க உதவ் தாக்கரே போய் ஜாலரா அடிச்சா நமக்கு அவங்க ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதுக்கப்புறம் வரலாம். பட் இதுதான் வந்து தோன்றது. ஆனா இது ஏடிஎம்கே வந்து வீக்கா இருக்கு அப்படின்னும் போது எதுக்கு போய் அலையன்ஸ் போனோம் பிஜேபிங்கிறதான் தமிழிசையோட என்ன வாட் இஸ் ஷி ட்ரைங் தெரியல. ஆக்சுவலா பிஜேபியோட லார்ஜர் கேம் பிளான் நம்ம வந்து இப்போ ஒடிசால பார்த்துருக்கோம், மகாராஷ்டிரால பார்த்துட்டு இருக்கோம். அவங்க செகண்ட் ஃபிடிலா வந்து இருக்கிறதுக்கு வந்து அவங்க தயாரே இல்லை. அவங்க வந்து ஜஸ்ட் தே ஆர் வெயிட்டிங் ஃபார் அன் ஓப்பனிங்.
அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு செகண்ட் பிளேஸை வந்து பிடிக்கணும். இப்போ எப்படி காங்கிரஸ் வந்து பின்னாடி தள்ளிட்டு வெஸ்ட் பெங்காலில் வந்து செகண்ட் வந்தாங்களோ, ஒரிசாவில் எப்படி அதே மாதிரி வந்தாங்களோ, அதே மாதிரி வெரி சூன் வந்து அவங்க தெலுங்கானாவில் வந்து அதே மாதிரி வந்தாச்சு. ஸோ காங்கிரஸ் வந்து நாட் அன் இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கிட்டு நெக்ஸ்ட் அந்த ஸ்டேட் ரோடு செகண்ட் இடத்துக்கு வந்துட்டு ஒன் ஃபைன் மார்னிங் ஆட்சியை பிடிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்தன் பண்ணுன்றது அவங்க லார்ஜர் கேம் பிளான். அது வந்து அமித்ஷா வந்து எல்லா இடத்துலையும் வந்து அது எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னும் போது இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ ரங்கராஜ் பாண்டேக்கு வந்து ரீசெண்டா சொன்ன ஒரு இன்டர்வியூல வந்து ஒரு திராவிட கட்சிக்கு வந்து 10% ஓட்டு போயிட்டு 13% கிட்ட வரும் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட்டிவா அவர் சொன்னது வந்து ஏடிஎம்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மூவ்மெண்ட் எல்லாமே அதை நோக்கி தான் இருக்கு, டு வீக்கன் ஏடிஎம்கே. அதுக்கப்புறம் வந்து அதில் இருக்க பீப்புளெலாம் இங்கே வந்துடுவாங்க. ஸோ அது கொஞ்சம் வீக்கெண்ட் பண்ணிட்டு தென் வீ கேன் ஆக்குபை செகண்ட் பிளேஸ் இன் இந்த ஸ்டேட்டு. தேர் ஆஃப்டர் நெக்ஸ்ட் டைம் எலெக்ஷன்ஸ் வரும்போது நம்ம வந்து ஆட்சியை பிடிக்கணுன்றது தான் அவங்களோட கேம் பிளான். அப்படி இருக்கும்போது இதில் வந்து எனக்கு 2 செட் ஆஃப் பிளேயர்ஸ் நான் பார்க்குறேன். ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து எடப்பாடியாரை வந்து பிஜேபியோட சேர வேண்டாம்னு சொல்லிட்டு ஜெயக்குமார், அந்த முனுசாமி, அது மாதிரி பீப்புள் டு பிரிங் அபவுட் ஹிஸ் டவுன்ஃபால். ஏன்னா 2026 வந்து ஏடிஎம்கே வந்து ஆட்சிக்கு வரலன்னா சவுத்தில் வந்து கம்ப்ளீட் டிசில்யூஷன் ஆயிடுவாங்க. தே வில் நாட் கோ பே அதை ஸ்டான்ச். ஏன்னா கலைஞர் வந்து ஒரு தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் சொன்னதை வந்து இன்னும் அவங்க வந்து மனசில் வச்சுட்டு அவங்க வந்து ஸ்டான்ச் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் ஏடிஎம்கே வந்து எக்காரணத்துக்கும் டிஎம்கே ஓட்டு போட மாட்டாங்க. டாக்டிக்கலாக வந்து இங்கே வந்து அது நடக்கலாம், இங்கே இந்த கொங்கு பெல்ட்ல நடக்கலாம், இந்த மற்ற இடத்துல நடக்கலாம். சவுத்தில் அது நடக்க சான்ஸே கிடையாது. ஏன்னா அது வந்து அவங்க இன்ன வரைக்கும் அவங்க ஜெயலலிதாவாக இருக்கட்டும் இல்லாட்டி எம்ஜிஆராக இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு டெமிகாட் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருக்காங்க. அது நம்மளுக்கே நல்லா தெரியும். எக்காரணத்தை கொண்டு அவங்க கம்ப்ளீட்டாக ஏற்கனவே வந்து நிறைய இடத்துக்கு 3வது இடத்துக்கு போயிடுது. தே வில் கம் பேக், தே வில் மூவ் டு பிஜேபி ஆர் விஜய் கட்சி ஆர் சீமான் கட்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏடிஎம்கே வந்து இந்த 2026 சரியானபடி ஆட்சிக்கு வரலன்னா அது வந்து தேர் இஸ் அ சான்ஸ் ஃபார் ஏடிஎம்கே டு கொலாப்ஸ் ஆர் வெர்டிகலி ஸ்பிளிட் இன் த மிடில். அதை வந்து டெலிபரேட்டா வீக்கன் பண்றதுக்கு இந்த ஜெயக்குமார், இந்த முனுசாமி ஒரு மாதிரி ஒரு இன்னர் கோட்ரி வந்து, ஏன்னா அவர் வந்து அவருக்கு நல்லது சொல்றவங்க, அவர் பிஜேபியோட கூட்டணி சேர்றதுன்றது வந்து செகண்ட் ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டு ஸ்ட்ரென்தன் த பார்ட்டி பை இன்க்ளூடிங் அந்த முக்குளத்தோர் யாரெல்லாம் வந்து அவர் எலினேட் பண்ணாரோ அவங்களெல்லாம் திருப்பி சேர்த்துக்கிறதுன்றது தான். அவங்க ஒன்றும் இப்போ ஜெயலலிதாவோட ஒரு டாமினன்ட் லீடராக இருக்க போறதில்லை. அவங்களே வந்து அந்த நிறைய அவங்கள ரொம்ப மோசமாக பேசினவங்களெல்லாம் வந்து கட்சியில் இன்க்ளூட் பண்ணிட்டு இணைச்சிட்டு அவங்க நல்ல பதவியும் கொடுத்து அழகு பார்த்துருக்காங்க. அவங்கள கம்பேர் பண்ணனாக்கா எடப்பாடியாருக்குலாம் வந்து ஒரு மவுசும் கிடையாது. அவங்க அளவு வந்து ஸ்டேட்டஸ் கிடையாது, ஸ்டேச்சரிங் கிடையாது, அந்த கேரிஸ்மா கிடையாது, கிராவிட்டாஸ் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவரை வந்து மிஸ்லீட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் டெலிபரேட்டாக வந்து அவரோட பொலிட்டிக்கல் கேரியரை ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஆர் ட்ரையிங் இன் ஏடிஎம்கே. பட் என்ன காரணம் ஜெயக்குமாருக்கு லாபம் மாதிரி பண்றதுல? அது மாதிரி பண்றது வந்து ஆக்சுவலா ஜெயக்குமாருக்கு வந்து இந்த நார்தர்ன் பார்ட் ஆஃப் சென்னை வந்து அவருக்கு வந்து he doesn't need any alliance. அவருக்கு வந்து அவங்களுடைய அங்க வந்து ரொம்ப ஒரு சைசபிள் பாப்புலேஷன் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் இருக்காங்க ராயபுரம் ஏரியால. அவங்களுக்கு போறோம் அசச் வந்து அவருக்கு என்னன்னா ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் எடப்பாடியாருக்கு வந்து கை விழுந்ததுனாக்க நம்ம வந்து we can stay claim அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கலாம். பட் என்னன்னா அவர் என்ன அது மறக்கிறாருனாக்க ஒரு 8 எம்எல்ஏஸ்க்கு வந்து they are solely dependent on some alliance in their respective belts. அது வந்து அவங்க இண்டிவிஜுவலா வந்து இவங்க அந்த எஸ்டிபிஐயோடையும் தேமுதிக கூடலாம் வந்து என்னதான் தேமுதிகவுக்கு வந்து விருதுநகர் ஏரியால இந்த இந்த விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு அப்புறம் வந்து அந்த ஒரு அனுதாப ஓட்டுல வந்து ஒரு சர்டன் ஓட்ஸ் விழுந்திருக்கு அவங்களுக்கு. அதனால வந்து this ADMK appears to have done reasonably well in the 2024 லோக்சபால. அதர்வைஸ் அவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஆன் பார் வித் கொஞ்சம் வந்து ட்ராப் பண்ணியிருந்தானாக்க தேமுதிகவும் என்டிஏக்கு வந்திருந்ததுனாக்க என்டிஏ would have got more votes than ஏடிஎம்கேன்ற மாதிரி. தேமுதிக உள்ள இழுத்துட்டு வாசனை தள்ளி இருக்கணும் வெளியில நினைக்கிறேன். பட் வாசன் வந்து ஒரு யூனிஃபைங் ஃபோர்ஸ்ன்றாங்க. இப்போ இன்னைக்கு கூட நம்ம பார்க்குறோம்
he has obtained permission from BJP to initiate some sort of talks with all NDA partners, including அது வந்து and prospective alliance partners including ADMK-ன்னு சொல்லிட்டு நீ நான் ட்விட்டர்ல பார்த்தேன். பட் இவ்வளவு சண்டை போட்டு கண்டபடி பேசி ஒரு தற்கூரி கிற்கூரிலாம் பேசி அதுக்கப்புறம் சேர முடியுமா? அது வந்து ஆக்சுவலா லாங் டேர்ம் கேம் பிளானுக்கு வந்து அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஏடிஎம்கேயோட சேர்றது. அதாவது ஒரு ஒரு எதிரி வந்து விழறான்னா அவனை டோட்டலா வந்து நியூட்ரலைஸ் பண்றது தான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா இருக்க முடியும். அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் லீஸ் ஆஃப் லைஃப் கொடுத்துட்டு கொஞ்சம் வந்து அந்த பொறி இருந்தாலும் வந்து அகெயின் அது திரும்பி வந்துடும். ஸோ இட்ஸ் வெரி டஃப். சொல்றேன் இப்போ ஒண்ணுமே கிடைக்காம இப்ப ஏடிஎம்கே வந்து பிஜேபியும் கழட்டி விட்டு தேர்தலையும் தோத்து தனியாவும் நின்று என்ன ஐ டோன்ட் நோ எடப்பாடி கேம் பிளான் என்னன்னு தெரியல. கட்சி என்னன்னா நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் பிஜேபி வந்து ரீசனபிள் சக்சஸ் வந்திருக்கு வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஒடிசா அண்ட் சம் அதர் பிளேசஸ் ஆல்சோ. காங்கிரஸை வந்து அடுத்த லெவலுக்கு கழட்டி விட்டுறது. ஏன்னா காங்கிரஸ் வந்து அங்கே வந்து ஸ்டேட்ல வந்து ஒரு பெரிய பொசிஷன், ஒரு சீனியர் பார்ட்னர்ஸ் அண்ட் ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸாக இருந்திருந்த இடம் அது. வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும் ஒரிசாவாக இருக்கட்டும், அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு தள்ளுறது வந்து பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு. இங்கே வந்து போத் இன் கேரளா அண்ட் கேரளாவில் வந்து இட்ஸ் வெரி டஃப். எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள போட்டாங்களோ கீழே தள்ளினாங்களோ அதே மாதிரி கேரளாவில் வந்து அவங்கள தேர்டு பிளேஸ் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஏன்னா டாக்டிக்கல் ஓட்டிங் வந்து நிறையா பண்ணுறாங்க இன் கொஹூட்ஸ் வித் சிபிஐஎம் கேரளாவை பொறுத்த வரைக்கும். தமிழ்நாட்டில் வந்து பிகி பேக் பண்ணுறாங்க டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே. அதனால வந்து காங்கிரஸை வந்து டோட்டலாக வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுன்றது வந்து பிஜேபிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இது மாதிரி நேரத்தில் வந்து அவங்க அனாவசியமாக இந்த தமிழிசை அவர்கள்லாம் சொல்கிற மாதிரி ஏடிஎம்கேக்கு ஒரு ஃப்ரெஷ் லீஸ் ஆஃப் லைஃப் கொடுத்தான்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அப்புறம் அவங்கள வந்து தேர்டு தள்ளுறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த பிஜேபி அப்புறம் வளர்றதுங்கிறத மறந்து போயிட வேண்டியதுதான். ஆமா, மறந்து போயிட. ஒரு 5-10 சீட்டுக்காக போய் உட்கார்ந்தாங்கன்னா ஆமா, அதே காங்கிரஸ் என்ன ஆச்சோ அதே கதிதான். எப்படியாவது ஒரு பதவியில இருக்கணும்ங்கிறது தான் தமிழிசோட ஏம். அப்படின்னா கவர்னர் பதவி தான் கொடுத்தாச்சு இல்லையா? கவர்னர் உட்கார்ந்து இருக்க வேண்டியது தானே, ரைட்? ஆக்சுவலா இந்த இதுல 2026ல கூட நம்ம கொஞ்சம் ஆனஸ்டா திங்க் பண்ணி பார்த்தோம். வித்தவுட் எனி பேஷனை நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம்னாக்கா we can expect 5-fold increase in பிஜேபியோட சீட்ஸ். இப்போ 4 எம்எல்ஏஸ் இருக்காங்கன்னா we can reasonably expect some 20 to 22 seats provided they focus on 75 to 80 seats. 234 சீட்ஸ்லையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ்டாக ஒரு 75 சீட்ஸ் இது பண்ணி அட்லீஸ்ட் 25 they are able to getனாக்க 2000 நெக்ஸ்ட் டைம் அரௌண்ட் எப்போ எலெக்ஷன் வருதோ அப்போ பிஜேபியை வந்து சைட்லைன் பண்ணியும் பிஜேபியை வந்து ஒரு அலையன்ஸ் பார்ட்னரை சேர்க்காம எந்த ஃபார்மேஷனுமே வந்து ஒர்க் ஆகாதுன்ற அளவு வந்துடும். தேர்ஆஃப்டர் வந்து இட் வில் பி ஈஸியர் ஃபார் தெம் டு பிகம் அ டாமினன்ட் ஃபோர்ஸ் இன் த ஸ்டேட். அது இல்லாமல் வந்து சும்மா வந்து டு ப்ராப் அப் ஏடிஎம்கே ஐ திங்க் திஸ் பர்சன் இஸ் கொஞ்சம் ரன்னிங் கவுண்டர் டு பிஜேபிஸ் கேம் பிளானு. பை த லுக்ஸ் ஆஃப் இட் அண்ணாமலை அவர்கள் வந்த அப்புறம் வந்து இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். ஏன்னா அவங்க சமூகத்தை வச்சுதான் சப்போர்ட் வச்சுதான் அவங்க வந்து விளையாடுறாங்கன்னு தோணுது. ஏன்னா இப்ப பிஜேபியை பொறுத்தவரை நாடார் சமூகம் வந்து பேக் போன் ஆஃப் த பிஜேபி ஆதி காலத்துல இருந்து. என்ன பயப்படுறாங்கன்னா சப்போஸ் தமிழிசை வந்து இதெல்லாம் பண்ணாங்கன்னா வந்து ஓட்டு பாதிக்குமோ. இதே இந்த சொன்ன ஜாதி அரசியல் வந்த அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் அதுக்காக வந்து she cannot be a spoiler இல்லையா? என்ன பண்ணான்னு தெரியல. இப்ப அவங்க தூக்கி வேணா மணிப்பூர்ல போய் இன்சார்ஜ் போட்டுடலாம்னு நினைக்கிறேன். யாரும் கேட்கவும் மாட்டாங்க. இல்லாட்டி நிறைய அங்க உங்களுக்கு சென்ட்ரல்ல வந்து நிறைய அந்த கமிஷன் இந்த உமன்ஸ் கமிஷன் அது இதுன்னு இருக்கு. ஏதாவது உட்கார வைக்க வேண்டியதுதான். பிஜேபி won't do. See மத்த கட்சிங்க மாதிரி இப்போ ஸ்மிருதி இரானி she defeated Rahul Gandhi. Then she was made a minister. Now she lost. Now she is nowhere. சும்மா அது காங்கிரஸ் மாதிரி ஒரு பதவி கொடுத்து கிட்டையே உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே கோட்டரை மாதிரி ஃபார்ம் பண்ணி அங்கேருந்தே தட் இஸ் மோடி ஸ்டைல் கிடையாது. நீ ஜெயிச்சு மேல வா, உனக்கு நான் பதவி தரேன். தோத்தனா நீ தோத்ததுதான் நீ. அண்ணாமலை தான். அண்ணாமலையை பொறுத்தவரை தியாகம் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு அவரு.
பதவி கொடுக்குறாங்க ரைட்டு, பட் தியாகம் கொடுக்குறாங்க. பட் பிஜேபி பொறுத்தவரை அதான் மெயினா ஒரு பிளஸும் இருக்கு, அது ஒரு மைனஸும் சம்டைம்ஸ் ஆகலாம். பட் நீ கட்சிக்காக நீ உழைக்கணும். See, I remember during 4 years back நினைக்கிறேன், இன் கர்நாடகா 2 ராஜ்யசபா சீட் வேக்கண்ட் ஆச்சு. அப்போ எடியூரப்பா தான் சிஎம். ஸோ அவர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியஸ் கொடுக்கலான்னு இருந்தார். அவன் கொடுத்தானா அவன் கட்சிக்கு வந்து 10 crores. பட் அவர் தயாரா இல்லை, மோடியும் ஷாவும். தே கேவ் இட் டு 2 workers சின்ஸ் 1980 ஒர்க் பண்ணவங்க, கட்சிக்காக தியாகம் பண்ணவங்க. அவனுக்கு வந்து தே மேட் தெம் ராஜ்யசபா எம்பிஸ். ஒருத்தர் பாவம் தவறி போயிட்டாரு கொரோனாவில், 100 தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிதான் கட்சி அப்பதான் வளரணும். தே அண்டர்ஸ்டுட். சரி, கர்நாடகாவில் கட்சி பலமா இருக்குன்னா மக்களுக்கும் நம்பிக்கை வரணும்ல. சும்மா டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி அதை வந்து ஒரு கேஷ் கவ் மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவ்வளவுதான், கட்சி வளராது. ஸோ தட்ஸ் வை ஜெயிச்சு நீ மேல வந்தா கட்சியோட மதிப்பு இருக்கு. ஸோ அது ஒரு மைனஸாவும் இருக்கு, பிளஸாவும் இருக்கு. ஸோ தே ஹேவ் டு ப்ரூவ். நீ வந்து இதை வந்து பலத்தை நீ ப்ரூவ் பண்ணதான் நீ வர முடியும். இப்போ இவருக்கே கர்நாடகா பார்த்தீங்கன்னா தேஜஸ்வி சூர்யாவுக்கு வந்து நிறைய ப்ரெஷர், மினிஸ்டர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மோடி தயாரா இல்லை மினிஸ்டர் ஆகிறதுக்கு. பெரிய கேம்பெயினே நடந்தது, மேக் தேஜஸ்வி சூர்யா மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்லாம். அதை வச்சு அவருக்கு தயாரா இல்லை. நீ முதல்ல பார்ப்போம் நீ வந்து எப்படி பண்றேன்னு. வயசான யூ ஸ்டில் ஹேவ் ஏஜ். 30 தான் 35 தான் ஆறு நினைக்கிறேன். வயசு போட்டோம் இன்னும் அப்படின்னா பிளஸ் கோட்ரி அங்கேயும் வந்து இது இருக்குன்னு வச்சுங்களேன். கர்நாடகாலையும் வந்து இது இருக்கு, அப்போசிஷன் இருக்கு, வேற விஷயம். பட் இருந்தாலும் மோடி ஷா ஆர் நாட் ரெடி டு கெட் ப்ரெஷரைஸ்ட் டு மேக் ஹிம் மினிஸ்டர். ஸோ அது இது இருக்கு. ஸோ இந்த மாதிரி இது ஆஃப்டர் அண்ணாமலை கம்ஸ் பேக் ஏதாவது நடக்கும்னு நினைக்கிறோம். ஆமா, she has to be silenced. இல்லாட்டி ஏதாவது பண்ணணும், இல்லாட்டி இது இப்படியே போயினே இருக்கும்னு நினைக்கிறேன். இது டோட்டலா ஏன்னா அவரு கிளம்பி போறதுக்கு முன்னாடி வந்து ஏடிஎம்கே வந்து ஒரு மாதிரி தான் அவரு ஒரு பிளேஸ்ல வச்சுட்டு போனாரு. இவங்க வந்து சும்மா இல்லாம வந்து எல்லாம் உதிரி கட்சியா இருக்கக்கூடாது அப்படின்னா பிஜேபியும் சேர்ந்து உதிரி கட்சின்ற மாதிரி பண்ற மாதிரி யாரும் இல்ல. அதுதான் சொல்றேன். எப்படியாவது அதான் இந்த மாதிரி பதவிக்காக ஸ்மால் டேர்ம் கெயின்காக லாங் டேர்மா வந்து கட்சியை வந்து கொலாப்ஸ் பண்றது தான் நடக்கிறது. இல்ல சில பேர் வந்து இது மாதிரி ஒரு கயோட்டிக் சிச்சுவேஷன்லயே கட்சி வைக்கணும்னு பார்ப்பாங்க. அப்பதான் தங்களுக்கு மவுஸ் வரும்ட்டு. கட்சி வந்து வந்துருதுன்னா and it is the party becomes bigger than the individual, which should ideally be the case. அது மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா இவங்களுக்குலாம் மவுஸ் இல்லாம போயிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் இருக்கும். அதனாலதான் வந்து கனாபினான்னு பேசுறது. இது மாதிரிலாம் வந்து டிராஸ்டிக் ஆக்ஷன் எடுக்கணும். அண்ட் பிகாஸ் இட் ரன்ஸ் கவுண்டர் டு பார்ட்டிஸ் இப்போதைக்கு இருக்கிற கேம் பிளான், அமித்ஷாவுடைய அவர்களுடைய கேம் பிளானுக்கு இட் ரன்ஸ் கவுண்டர். அது மாதிரி இருக்கும்போது அது முளையிலே கிள்ளி எறிகிறது வந்து அந்த பார்ட்டிக்கு நல்லது, அண்ணாமலைக்கு நல்லது. இல்லாட்டி இது மாதிரியான வாய்ஸஸ்லாம் வந்து அவர் வந்து ஹி கிவ்ஸ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட். பழைய லீடரு, ஒரு லேடி, ஒரு கவர்னர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ரெஸ்பெக்ட்லாம் அவர் கொடுத்துட்டு இருக்காரு. பட் அதுக்காக வந்து திஸ் பர்சன் மாதிரி பேசுறது வந்து இட்ஸ் நாட் கரெக்ட். 19th நவம்பர் அதான் வந்து நம்ம முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவரோட பிறந்த நாள். அண்ட் அஃப்கோர்ஸ் இது 2024 இது. ஸோ 1984 தான் வந்து ஷி வாஸ் கில்டு பை ஹர் ஓன் பாடி கார்ட். ஸோ கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆயிருக்கு அவங்க வந்து காலமாகி. அக்டோபர் 31. ஸோ இது வந்து நவம்பர் 19th. நவம்பர் 19th என்ன ஒரு வேடிக்கையான விஷயம்னா, நவம்பர் 19th is celebrated as இன்டர்நேஷனல் மென்ஸ் டே, ஆண்கள் தினம். ஸோ ஆண்கள் தினத்துல பிறந்த பெண் வந்து நம்ம இந்திரா காந்தி. அதனால தான் என்னமோ தெரியல, எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி thousands of men were arrested and put in jail நினைக்கிறேன். அந்த அம்மாவோட இது மகிமைன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள பத்தி நீங்க வாட் இஸ் யுவர் அப்சர்வேஷன் அபவுட் இந்திரா காந்தி? அவங்க என்ன நாட்டுக்கு பண்ண என்ன நல்லது, என்ன வாட் இஸ் த எனி பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ், உங்களோட இது என்ன? பாசிட்டிவ்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னா, நெப்போ கிட்டா இருந்தா கூட ஷி வாஸ் a நெப்போ கிட், நோ டவுட். எப்படி அவங்க வந்தாங்கன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நெப்போ கிட்டா இருந்தா கூட அதோட என்ன சொல்றீங்க, ஒரே பொண்ணுன்னு சொல்றீங்களா? அந்த மாதிரி ஒரே இல்ல, அது நெப்போட்டிசமால வந்த கிட் அது. ஸோ ஜவஹர்லால் நேருவோட பொண்ணு அப்படின்றத, டாட்டர் அப்படின்றதால அவங்க ஆட்சியில வந்தாங்க அப்படின்னு ஒரு வாதத்துக்கு ஒத்துண்டா கூட ஒன்றும் சோட போல.
அதாவது ஜென்ரலாக வந்து நம்ம பார்த்துருக்கோம், அவங்க நெப்போ கிட் வந்து ஜென்ரலாக வந்து டேலண்ட்டு, ஸ்கில்லு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வந்து இல்லாமல் வந்து ரொம்ப ஃபெயிலியர் ஆகுது. நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். இப்போ நம்ம we have seen in a variety of fields also, ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ஸையும் பார்த்துருக்கோம், நிறையா பண்ணியிருக்கோம். டெண்டுல்கர் பையன் வரல, கவாஸ்கர் பையன் வரல, வாட் எவர். பட் அது இல்லாமல் இவங்க ஒரு அவுட்லேயராக இருந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம ஜெயலலிதா அவர்களை சொல்கிறோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு உமன் இன் ஆக்சுவலாக மென் இருக்கிற ஒரு ஃபீல்டு அது பாலிடிக்ஸ். அதில் வந்து ஷி எக்ஸல்டு. அதில் வந்து எந்த டவுட்டும் கிடையாது. அவங்களுக்கு வந்து லைஃப் லாங் அவங்களுடைய ஸ்டிக்மா என்னன்னு சொன்ன பிளாக் மார்க்ன்றது வந்து அந்த எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி ஃபக்ருதீன் அலி அஹ்மட வந்து நைட்டில் வந்து அந்த ப்ரொக்ளமேஷன் கொண்டு வந்து so many leaders were put behind bars, நிறைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் வந்து கேப்டன் அபேயன்ஸ், அது மாதிரிலாம் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் வந்து அவங்க நிறுத்திட்டாங்க. அது ஸோ வந்து she had to live with that particular stigma throughout her life. பட் நம்ம வந்து 1971 வந்து அந்த வார் பங்களாதேஷை வந்து பிரித்து கொடுத்தது, அதை நம்ம வந்து we cannot sideline the thing. பட் வந்து ஒரு ஹென்ரி கிசிஞ்சராக இருக்கட்டும், நிக்சனாக இருக்கட்டும், அவங்களே வந்து டாக்கிங் பாயிண்ட்டாக வந்து தே குட் நாட் புல்டோசர், அவங்கள ஒரு புஷ் ஓவராக பண்ண முடியல. ஈவன் திஸ் அமெரிக்கன்ஸ் தே குட் நாட் டேக்கர் லைட்லி, தே டிட் நாட் டேக்கர் லைட்லி. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆளுமை சக்தியோட ஒரு ஸ்டேச்சரோட தான் அவங்க வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. நம்ம லாட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு கரப்ஷன், நேஷனலைஸ் பண்ணது, அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் இருந்தால் கூட இந்தியாவுக்கு வந்து ஒரு வேர்ல்டு லெவலில் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு அந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்ததில் வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு. சம் சார்ட் ஆஃப் சொஃபிஸ்டிகேஷன் ஷி ஹேட் கிவன். அப்புறம் வந்து இந்த இமிகிரண்ட்ஸ் எல்லாம், இல்லீகல் இமிகிரண்ட்ஸை பற்றி ஷி ஹேட் அ வெரி டெஃபினட் தாட்ஸ் இருந்திருக்கு அவங்களுக்கு. நான் கூட ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அதில் வந்து அவங்க கண்டினியூ பண்ணியிருந்தாங்கனாக்க இந்த அளவுக்கு வந்து இந்த ப்ராப்ளம்ஸ், இந்த இல்லீகல் மைக்ரண்ட்ஸ்லாம் பங்களாதேஷ்லாம் வர்றதுக்குலாம் வந்து அதுல இல்லையே. ஆனா ஐ டவுட் தட், ஏன்னா ஷி என்கரேஜ் இல்லீகல் இமிகிரேஷன் தோணுது எனக்கு. ஏன்னா அசாம்ல வந்து ஷி brought that IMDT ஆக்ட், தட் இஸ் இமிகிரேஷன் இன்டர்மிஷன் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது எப்படின்னா, இப்போ நான் வந்து சிட்டிசன், இப்போ நீங்க வந்து இல்லீகல்னா நான் தான் ப்ரூவ் பண்ணணும் நீங்க வந்து இல்லீகல் அப்படின்ட்டு. நீங்க ப்ரூவ் பண்ண வேணாம் நீங்க இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு. அது பெரிய அயகத்தனம் அது. அதனால என்ன ஆச்சுன்னா, அந்த லாட் ஆஃப் பங்களாதேஷிஸ் கேம் அண்ட் செட்டில் டவுன் இன் அசாம். அவங்க விளையாட்ட முடியல, நம்ம தானே ப்ரூவ் பண்ணணும். அவங்களுக்கு அவங்க ப்ரூவ் பண்ண தேவையில்லை. பிபிசியில் வந்து பிபிசி தான் நினைக்கிறேன், பிபிசியில் வந்து ஷி கேவ் ஒன் இன்டர்வியூ. அப்போ வந்து ரொம்ப கிளியர் கட்டாக வந்து ஷி ஹேட் ஹர் விஷன், ஒரு விஷன் அவங்களுக்கு இருந்திருக்கு. அப்போ ப்ராபப்ளி வந்து இஃப் ஷி ஹேட் நாட் பாஸ்ட் அவே அன்டைம்லி, அவங்க வந்து ப்ராபப்ளி ஒரு ஒரு பிக்சர் கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் வந்து வாஜ்பாய் அவர்களே வந்து மா துர்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இது பண்ணி அந்த ஒரு க்ளோரியஸ் டேர்ம்ஸ் வந்து கொண்டு வந்தது. இதெல்லாம் நிறைய ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் நிறைய இருந்திருக்கு. பட் ஷி வில் பி கொஞ்சம் பைனரியாக தான் இருக்கும் அவங்க லைஃப். வந்து செக்கர்டு கேரியர்னு சொல்லுவாங்க இல்லையா, செக்கர்டு கேரியர் தான் அவங்களுக்கு வந்து. ஷி இஸ் நோன் போத் ஃபார் ஹர் சம் குட் பாயிண்ட்ஸு, லாட் ஆஃப் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். இந்த ஆபரேஷன் ப்ளூ ஸ்டாரோட ஃபியாஸ்கோ which ended up in her being killed by Sikh. அது காரணமே இந்த அம்மா தானே. கூட்டணும் வந்து அகாலி பிந்திரன் வாலியை ப்ராப் அப் பண்ணி. பட் she will be known also for இந்த ஸ்டேட் லெவல் லீடர்ஸ் யாரையும் வந்து முன்னுக்கு வர விடாம வந்து அவங்கள கட் பண்ணி விட்டது. அது வந்து இட் பிட்ரேட் ஹர் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இன்செக்யூர் ஃபீலிங்ஸ் தான் நான் நினைப்பேன். அது தோன்றது அது இந்த டிபிக்கல் அரசியல்வாதி தான். ஏறி வந்து ஏனையை உதைக்கிறது கருணாநிதி மாதிரி தான். யாரும் இருக்கிற வரைக்கும் தான் வந்து தலைவர், மற்ற யாரும் மேல. அதான் தட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் அரசியல்வாதி அண்ட் ஆசிரியர். ஆசிரியர் வந்து கீழே இருப்பாரு, மக்கள்லாம் மேல போறத பார்ப்பாரு. அரசியல்வாதி வந்து மேல போவான், கீழே மேல தனக்கு ஈக்குவலா விடாம பார்த்துப்பான், அவ்வளவுதான்.
அந்த பட் மாதிரி என்னன்னா வாட் எவர் இஸ் செட் அண்ட் டன் டாப் 3 or 4 பிரைம் மினிஸ்டர்ஸ் அப்படின்னும் போது கண்டிப்பா வந்து இந்திரா காந்தி அவர்களை வந்து மக்கள் சூஸ் பண்றாங்க. இல்ல அந்த பாப்புலாரிட்டி தான் இன்னும் அந்த தமிழ்நாட்டுல பாப்புலாரிட்டி தான் இருக்கா காங்கிரஸ் தெரியல. ஆமா. அது காங்கிரஸ்க்குன்னு ஒரு ஓட்டு இருக்கு. பட் ராஜீவ் என்னன்னா காந்தி இந்திரா காந்தி வந்து என்ன ப்ராப்ளம்னா வந்து அவங்களால வந்து எல்லா கவர்மெண்ட்டையும் கலைச்சு ஆட்சிக்காக தான் உடனே எல்லா கவர்மெண்ட்டையும் கலைக்கிறது இஷ்டமா. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த அகாலிஸை வந்து வந்தா தாங்கிக்க முடியல அந்த அம்மாவால. அதான் மெயின் ப்ராப்ளம். பஞ்சாப்ல வந்து 10 ஏறியதுக்கு காரணம் வந்து காங்கிரஸ் couldn't bear அகாலிஸ் கமிங் டு பவர். அதனால தான் ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட். எப்படி கவுக்குறதுன்னு பார்த்தாங்க அவங்கள. உடனே வந்து இது மாதிரி பிந்திரவாளை கிளப்பி விட்டு அவனை தீவிரவாதம் கிளப்பி விட்டு உனக்கு தனியாக தரேன். சி மெயினா ப்ராப்ளமே என்னன்னா காங்கிரஸ் பொறுத்தவரை ஆல்வேஸ் டோயிங் வித் ஃபயர் தான். எப்படியாவது பெரிய இருக்கிற போது வந்து ஆட்சி பண்றது, இல்லாத போது வந்து பெரிய சக்திகளோட கூட்டணி அமைக்கிறது, அப்படிதான் நடந்துட்டு இருக்கு எல்லாம். இப்பவும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட். இப்பவும் பாத்தீங்கன்னா கட்சி ஆட்சியில் இல்லைன்னா எல்லாரையும் வந்து எவன்லாம் வந்து பிரியவாதம் பேசுறோம்னா அவனோட சேர்ந்துக்கிறது, உனக்கு வந்து இது என்கரேஜ் பண்றது, ஆட்சிக்கு வந்த அப்புறம் அவனை திரும்பி அடக்கிறது. ஸோ இந்த என்ன சொல்றது, அதாவது இந்த தனக்கு வர முடியலன்னு அந்த இதை அழிக்கிற மாதிரி ஒரு இது. அந்த ராகுல் காந்தி அப்படிதானே பண்ணிட்டு இருக்காரு. ராகுல் காந்தி பண்றது அதே கேஸ் தான். நாட்டுக்கு தீமைகள்லாம் நடக்குது. இப்ப ஃபார்மர்ஸ் இதை கிளப்பி விட்டு ஸ்டார் கிளப்பி விட்டு ஒன்றும் இல்லாம நல்லதை பண்ணி, ஸோ இந்த மாதிரி அந்த காங்கிரஸே அதான் அவங்கதான் வேலை. ஸோ பஞ்சாப்னு 10 எரிஞ்சுக்கிட்டு 1990 வரைக்கும் செத்து போன அப்புறமா கூட 1990 மேலதான் வந்து கொஞ்சம் 92 வரைக்கும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்தது பஞ்சாப். ரைட், பார்த்துருப்போம் நம்மள நியூஸ். செத்து போய் வந்து அமைதி திரும்பல பஞ்சாப்ல. ஸோ அதுக்கப்புறம் தான் 92 94 வந்து திரும்பி வந்து இன்னும் பார்த்து மெயின் ப்ராப்ளம் வித் பஞ்சாபிஸ். அவங்க வந்து சின்ஸ் பார்டர் ஸ்டேட்னால வந்து எப்பவுமே அந்த பெரிய ஒரு உணர்வு இருக்கும். அவங்க தனி தான் அப்படிங்கிற தமிழ்நாடு மாதிரி தனி தான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு இது இருக்கும். பட் அதை வந்து எப்படி இது பண்ணாம தூண்டி விட்டு தனக்கு வேணுமோ தூண்டி விட்டு வேண்டாத போது வந்து இது பண்ணி விட்டு. ஸோ இந்திரா காந்தி வந்து நிறைய அட்டுழியம் பண்ணாங்க அந்த காலத்துல. ஸோ அதுதான் வந்து இந்த படத்துல பார்த்துருப்பீங்க. சோ வந்து எப்பவுமே எதிர்த்தாரா? சரி, சோ வந்து மெயினா அவங்க why he was opposing females in politics இந்திரா காந்தி பாலிடிக்ஸ் பார்த்து தான் அவர் டிராமாவே பார்த்தீங்கன்னா அந்த முகமது பின் துக்ளக் வந்து அதே இந்திரா காந்தி பண்ண பாலிடிக்ஸ் தான். அது என்னென்ன பண்ணாலும் அரசியல்ல அதுதான் அந்த படம் காமிக்கும், முகமது பின் துக்ளக். ஸோ அவ்வளோ இது ஷோ அதெல்லாம் எதிர்த்தாரு லேடிஸ். ஏன்னா அவனுக்கு அந்த அம்மாவுக்கு என்ன மெயின் ப்ராப்ளம் வித் விமன் கம்மிங் இன் டு பாலிடிக்ஸ் என்ன ஆகுதுன்னா, சரி அரசியலே என்னன்னா யார் பண்ணாங்கன்ற தெரியாம இருக்கிறது தான் அரசியல். பங்களாதேஷ்ல வந்து ஆட்சி மாற்றம் நடந்தது. டாக்கிங் தட் சைனா பண்ணியிருக்கோம், ஐஎஸ்ஏ பண்ணியிருக்கோம், அமெரிக்கா பண்ணியிருக்கோம்னு சொல்றோம் நம்ம. கேன் வி கன்வின்சிங்லி சே தட் ஒன்லி ஐஎஸ்ஏ டிட் நோ, ரைட்? அதான். பட் இந்த அம்மா என்ன எல்லாமே டைரக்ட் தான். லேடிஸ்க்கு என்ன ப்ராப்ளமா, ஆல்வேஸ் வியூ திங்ஸ் இன் டைரக்ட் வே ஒன்லி. ஜெயலலிதா அதே கேஸ் தான். அந்த அம்மாவும் இதே மாதிரி தான். கவர்னர் மேலே பழி போட்டாங்க, தவறாக நடந்து கொண்டான்னு அப்புறம் மாத்தினாங்க வச்சுங்க. சொல்றேன் அது மாதிரி லேடிஸோட பாலிடிக்ஸ்ல அதான் ஒரு பெரிய பிரச்சனை. அவன் வந்து ஒரு சாமர்த்தியமா இது பண்ணி கிடையாது. Actually, when Indira Gandhi was there, emergency was declared, there was a rumor that even Kamaraj might be arrested அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி எதிர்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர். பட் ஆக்சுவலி அப்போ ஜனதா கவர்மெண்ட் வந்தது, அவங்க வந்து ஒழுங்கா கொஞ்சம் ஒத்துமையா இருந்திருந்தாங்கன்னா வந்து they could have kept her away. அவங்க வந்து they were foisting false cases. என்னன்னா சும்மா ஒரு 4 ஏதோ கோழி திருடுனான்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் அந்த அம்மா மேல. அப்புறம் அவங்களோட இன்ஃபைட்டிங் வேற. அதான் இது மாதிரி சிறுபத்தனமான கேஸ்லாம் போட்டு தே ட்ரை டு அவுட்ஃபிட் ஹர். பட் அந்த அம்மா வந்து பயங்கரமான ஆள். என்ன எல்லாத்தையும் இது பண்ணியாச்சு. ஸோ அரசியலுக்கு வரணும்னு எவ்வளவோ நிறைய தப்புன்னா பார்த்தீங்கன்னா ஜேஎன்டி வந்து கம்யூனிஸ்டாவும் இப்போதான் இன்னும் இருக்கு. பிகாஸ் ஆஃப் அந்த காலத்தில் பண்ண தப்பு தான். ஜேஎன்டி ஆரம்பிச்சு கம்யூனிஸ்ட் கண்ட்ரோலை விட்டு அவன் வந்து கம்யூனிஸ்டாவும் ஆகிட்டான் அந்த இது ஜேஎன்டியூ இன்ஸ்டியூட். ஸோ அதே மாதிரி நிறைய இந்த மன்னர்லாம் காமெடி என்னன்னா வந்து அப்போ இந்திரா காந்தி கேம் டு பவர், லாட் ஆஃப் திஸ் எக்ஸ் பிரின்சஸ் தே சப்போர்ட்டட் இந்த காங்கிரஸ் ராஜாஜி கட்சி. அதனால பிரிச்ச உடனே மன்னர் மானிய ஒழிப்பு.
ஸோ அது மாதிரி நிறைய அவங்க என்ன பண்ண தேவர் ஆல் லெஃப்ட் இன் த ஸ்ட்ரீட்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அட்டுவழியெல்லாம் பண்ணி one good thing she can say that when she went to America or something, they மைக்க கொடுத்து ஏதாவது பேசுனாங்களாம் இந்த அம்மாட்ட. அப்போ சொன்னாங்களா, நோ, even though I am not in power and I am opposed to the current government, I won't speak ill about my country அப்படின்னாங்க. பப்பு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காம, நான் வெளிநாட்டில் இருக்கேன், நான் வந்து தவறாக பேச மாட்டேன் என் நாட்டை பற்றி. அந்த விஷயத்துல நம்ம பாராட்டலாம் இந்திரா காந்தி. மற்றபடி எல்லாமே இந்த இதுதான் ஃபேமிலி கொண்டு வரணும். சஞ்சய் காந்தி, ராகுல் காந்தி, ராஜீவ் காந்தி எல்லாரையும் கொண்டு வந்து இது பண்ணி ஆரம்பிச்சு வச்சது அந்த அம்மா தான். கேட்டா ஷி டிட் மோர் ஹார்ம். அஃப்கோர்ஸ் அது காரணமும் நம்ம தமிழ்நாடு காமராஜர் தான். சரி, காமராஜர் தான் மெயின் ஒன் ரீசன். சி சுற்றி வந்து பார்த்தோம்னா நிறைய நல்லது பண்ணார். சி ஒன் திங் ஐ ஹவ் சீன் இன் பாலிடிக்ஸ், சி the bad things done by good people are more harmful to society than bad things done by bad people. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இப்போ காமராஜர் என்ன பண்ணாருன்னா 1969 சாஸ்திரி டைடு. அப்போ மொரார்ஜி தேசாய்க்கு வந்து சான்ஸ் இருந்தது அப்போ பிஎம் ஆகிறதுக்கு. அவர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த அம்மா வந்து ஆதரிச்சார். அவர் இவர் என்ன நினைச்சாருன்னா, சரி நம்ம இந்த மாதிரி கொண்டுருவோம், நம்ம கட்டுப்பாட்டில் இருப்பாங்க, நமக்கு வந்து சொம்படிப்பாங்கன்னு நினைச்சாரு. அதான் when she became PM அந்த மாதிரி போனாங்க. she went to காமராஜர் ஆஸ்தின் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. நீ ஒன்றும் பண்ணலாம், நான் பார்த்துறேன், நீ வாரமாக போய் உட்காரணும் காமராஜர். அப்புறம் அந்த அம்மா கொஞ்சம் சீட்டில் உட்காந்த அப்புறம் காமராஜரை பார்த்து, நான் இங்கே உட்காந்துக்கிறேன், நீ ஓரமாக போய் உட்காருனாங்களாம் இவங்க இந்திரா காந்தி. அந்த மாதிரி she knew how to retain power. Moreover, பெரிய நெகட்டிவ் என்னன்னா, she was unable to stand being without power. See, democracy பேசிக்கிறாங்களே வழியா. when Allahabad court unseated her in 1975 ஜட்மெண்ட்ல ரேபரேல வந்து ஊழல் பண்ணாங்க, முறைகேடுலாம் பண்ணாங்க. உடனே அடுத்த நாளே சேம் டே எமர்ஜென்சி she was unseated and Supreme Court வந்து it accept இது பண்ணாங்க. they upheld the judgment. உடனே இது எமர்ஜென்சி. எப்படி அதுக்கு பிகாஸ் நீ பதவியில் இருக்க முடியல, ஒன்று எமர்ஜென்சி. ஸோ இந்த மாதிரி நாட்டுக்கு நிறையா இதுதான் பண்ணுறாங்க இந்த அம்மா. பட் என்ன, வெளிநாட்டில் போய் இது மாதிரி கன்னடத்தை கேவலமாக பேசலை. அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாராட்டத்தக்க விஷயம்னு சொல்லலாம் இந்திரா காந்தி. எனிவே வந்து வந்ததுக்கு நன்றி மகேஷ். தேங்க்யூ. தேங்க்ஸ் அகெயின்.